ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388242442. பாபர் மசூதி இடிப்புக்கு பெருமிதம் தெரிவித்து உத்தவ் தாக்கரேவின் நெருங்கிய உதவியாளர் வெளியிட்ட பதிவால் மகாராஷ்டிரா காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக மகாராஷ்டிரா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அபு அஸ்மி தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பின் 32வது ஆண்டு தினத்தில் உத்தவ் தாக்கரே கட்சியைச் சேர்ந்த மிலிந்த் நார்வேகர் என்பவர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு ஆதரவு தெரிவித்து செய்தித்தாள்களில் ஒரு விளம்பரம் வெளியிட்டிருந்தார். இது மகாராஷ்டிரா அரசியலில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகியுள்ளது. இதுகுறித்து சமாஜ்வாதி கட்சியின் மகாராஷ்டிரா மாநில தலைவர் அபு அஸ்மி கூறுகையில், பாபர் மசூதியை இடித்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உத்தவ் கட்சி நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்துள்ளது எனவும், உத்தவ் தாக்கரேவின் உதவியாளர் மசூதியை இடித்தவர்களை பாராட்டி பதிவிட்டுள்ளார் எனவும் தெரிவித்து, பாஜகவுக்கும் உத்தவ் கட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத போது ஏன் அந்த கூட்டணியில் நீடிக்க வேண்டும், இந்தி கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம் என்று அறிவித்தார். சமாஜ்வாதி கட்சி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.